ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி, ஆஞ்சநேயா போற்றி, அப்பனே முருகா போற்றி. இன்றைய நாள் எப்படி? இன்று விஸ்வாவசு ஆண்டு வைகாசி மாதம் 21ஆம் நாள் 4/6/2025 புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம். நவமி திதி இரவு 3:25 வரைக்கும். இன்று அமிர்த யோகம் உடைய அற்புதமான நாள். இன்று வாரசூலை வடக்கு வடகிழக்கு பால் பரிகாரம். ராகு கால நேரம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு குருவோடு இணைஞ்சிருக்கிறார். மிதுன ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டங்க. பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, எழுத்துத்துறை, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், ஜோதிடர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கி தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. இன்றைக்கி வருமானம் அதிகமாக கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் நிச்சயமாக அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்துல தான் இருக்கார். 2ல் செவ்வாய் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் குறை இல்லை. இந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் இவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பார்க்கணும். மற்றபடி தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை தரும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுமா? இல்லை. ஒருத்தருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. மற்றபடி கேதுவும் சந்திரனும் இணைஞ்சிருக்கிறதால ஒரு மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஆனாலும் இன்றைய பொழுது அற்புதமான பொழுது. ஏன்னு சொன்னால் வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக அதிகப்படியான உழைப்பை சிந்தக்கூடிய ஒரு நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அல்லது உயர்கல்விக்காக வெளிநாடு போகலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக போகலாம். மற்றபடி உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். சூரியன் 12இல் இருப்பதால் அரசியல்வாதிகள் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். மற்றபடி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.